சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே Fourth Monkey Connect coming soon. சர்வதேச அரசியலின் சதுரங்க ஆட்டம் இப்போது நடுக்கடலில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் அணு ஆயுத போர் குறித்து அமெரிக்காவின் எச்சரிக்கையான நகர்வுகள், மறுபுறம் ஈரானின் சமச்சீரற்ற பதிலடி என கார்மோஸ் ஜலசந்தி தகைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மோதல் வெறும் இரு நாடுகளுக்கும் இடையிலானது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு எரிபொருள் விலை முதல் உலக உணவு சந்தை வரை அனைத்தையும் தீர்மானிக்கப் போகும் ஒரு மாபெரும் பொருளாதார போர். உலகத்தையே அதிர வைக்கும் இந்த நீர்வழி முற்றுகையின் பின்னணியில் உள்ள அதிரடி திருப்பங்களை விரிவாக பார்ப்போம். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். அணு ஆயுத பயன்பாடு குறித்து தனது நிலையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேவேளையில் ஈரானின் அரசியல் தலைமை தனது தேசிய ஒற்றுமையை பறைசாற்றி அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்துள்ளது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த போவதில்லை என திட்டவட்டமாக கூறினார். ஏன் அணுவாயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? அது இல்லாமலேயே வழக்கமான ராணுவ முறையிலேயே அவர்களை நாம் முற்றிலுமாக அழித்து விட்டோம் என்று அவர் குறிப்பிட்டார். அணு ஆயுத போர் ஏற்பட்டால் அது லண்டன், பாரிஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நகரங்களுக்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அத்தகைய ஆயுதங்களை யாரும் பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரானுடனான ஒரு வலுவான மற்றும் நிரந்தரமான ஒப்பந்தத்தை செய்யவே தான் விரும்புவதாகவும் அதற்காக அவசரப்பட போவதில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து எழுப்பப்படும் கவலைகள் அனைத்தும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாஜி சாடியுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக உலகை பீதியடைய செய்ய பயன்படுத்தப்படும் ஈரான் அணுகுண்டு கதை ஒரு அரசியல் புனைவு மட்டுமே என அவர் வர்ணித்தார். பிப்ரவரி 28 அன்று ஈரானிய தலைமை மீதான தாக்குதலுக்கு பிறகு ஈரான் நடத்திய ஆபரேஷன் ட்ரூப் பிரமிஷ் 4 மூலம் போர்க்களத்தில் தனது வலிமையை நிரூபித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானின் 3 அதிகார பிரிவுகளின் தலைவர்களும் கூட்டாக பதிலடி கொடுத்துள்ளனர். ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் தனது எக்ஸ் தளத்தில் ஈரானில் கடும் போக்காளர்கள் என்றோ மிதவாதிகள் என்றோ யாருமில்லை, நாம் அனைவரும் ஈரானியர்கள் மற்றும் புரட்சியாளர்கள் எமது உச்ச தலைவருக்கு கீழ்ப்படிந்து ஆக்கிரமிப்பாளரை வருந்த செய்வோம் என பதிவிட்டுள்ளார். மேற்கத்திய அரசியல் பதங்கள் ஈரானுக்கு பொருந்தாது என்றும் ஒட்டுமொத்த தேசமும் உச்ச தலைவருடன் ஒருங்கிணைத்து நிற்பதாகவும் நீதித்துறை மற்றும் நாடாளுமன்ற தலைவர்கள் உறுதிப்பட தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 8 அன்று அறிவிக்கப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் எவ்வித உடன்பாடுமின்றி நிறைவடைந்துள்ளன. அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுதல் மற்றும் பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குதல் ஆகிய கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. இருப்பினும் வாஷிங்டன் தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது கடற்படை முற்றுகையை விதித்து வருவதால் பேச்சுவார்த்தை மேசையில் நம்பிக்கையற்ற சூழலை நிலவுகிறது. குறிப்பாக ஈரானின் மரபுசார் கடற்படையை அமெரிக்கா பெருமளவில் சிதைத்து விட்டதாக கூறினாலும் ஈரான் தனது சமச்சீரற்ற போர் முறை மூலம் அமெரிக்காவிற்கும் உலக நாடுகளுக்கும் பெரும் சவாலை விடுத்து வருகிறது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் பொறுப்பு பகுதிக்குள் USS ஜார்ஜ் H.W. புஷ் விமானம் தாங்கி போர்க்கப்பல் குழு இந்திய போர்க்கப்பலை வந்தடைந்துள்ளது. ஏற்கனவே அப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரகாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஆர் போர்ட் ஆகியவற்றுடன் இது இணைந்துள்ளது. ஒரே பகுதியில் 3 விமானம் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா நிலைநிறுத்தி இருப்பது ஈரானுக்கு விடுக்கப்பட்டுள்ள மிக வலுவான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் முற்றுகைக்கு சவால் விடும் வகையில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில் அதிவேக படகுகளை பயன்படுத்தி 2 கொள்கலன் கப்பல்களை கைப்பற்றியுள்ளது. பெரிய போர்க்கப்பலை விட சிறிய மற்றும் அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த படகுகளை கண்டறிந்து அழிப்பது அமெரிக்க படைகளுக்கு சவாலாக உள்ளது. இவை கடற்கரை சுரங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கப்பல்களுக்கு இடையே மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக 12 படகுகள் கொண்டு குழுக்கள் ஒரு கப்பலை சூழ்ந்து கொண்டு கனரக இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ராக்கெட் ஏவுகணைகள் மூலம் அச்சுறுத்தி அதை கைப்பற்றுகின்றன. ஈரானின் பெரிய கப்பல்களை அழிப்பது எளிது. ஆனால் இந்த வேக தாக்குதல் படகுகள் ஈரானிய கடற்படையின் முதுகெலும்பாக மாறியுள்ளன என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரானிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதி ஜெனரல் கசன் சாதே ஈரான் இத்தகைய ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முயற்சிகளுக்கு மத்தியிலும் தெஹ்ரான் நகரம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் உள்நாட்டு கலவரத்தை தூண்ட முயன்று பயங்கரவாத குழுக்களின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பரிமாற்றங்கள் தடையின்றி நடப்பதாகவும் அந்த நாட்டு உளவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தனது வான்வழி மற்றும்
பெரும் கடற்படை பலத்தை பயன்படுத்தி ஈரானின் வேக படகுகளை அழிக்க முனைந்தால் அது ஒரு முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கலாம். அதே சமயம் ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டாலும் விநியோக சங்கிலிகள் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் பல மாதங்கள் ஆகும் என அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. உலகளாவிய எரிபொருள் சந்தை ஒரு தசாப்த காலத்தின் மிக மோசமான நெருக்கடியை சந்தித்து வருகின்றது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே முற்றியுள்ள ராணுவ மற்றும் அரசியல் மோதல்கள் சர்வதேச கடல்சார் வர்த்தக பாதைகளை ஸ்தம்பிதம் அடைய செய்துள்ளன. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியின் முடக்கம் மற்றும் பனாமா கால்வாயில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத கட்டண உயர்வு ஆகியவை உலக நாடுகளை பெரும் பொருளாதார அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளன. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத சூழலில் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் தொடர்ந்து ஏறுமுகத்திலேயே உள்ளன. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் தரவுகளின்படி ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு நிலையற்ற போர்க்களமாகவே நீடிப்பது முதலீட்டாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்காவின் பெட்ரோல் மற்றும் வடிகட்டப்பட்ட எரிபொருள் கையிருப்பு எதிர்பாராத விதமாக குறைந்ததை தொடர்ந்து கச்சா எண்ணெய் குறியீடுகள் பீப்பாய்க்கு $3க்கும் அதிகமாக உயர்ந்தன. ING நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் இதுகுறித்து குறிப்பிடுகையில் சந்தை தனது எதிர்பார்ப்புகளை தற்போது மறுமதிப்பீடு செய்து வருகின்றது. மோதலை தீர்ப்பதற்கான எந்தவொரு காத்திரமான நகர்வுகளும் இல்லாத நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு முட்டுக்கட்டை எட்டியுள்ளன என தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிகமாக போர் நிறுத்தத்தை நீடித்தாலும் ஈரானின் கடல்வழி வர்த்தகம் மீதான முற்றுகையை விலக்க மறுத்துவிட்டார். முற்றுகை நீடிக்கப்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் காலிபாப் பிடிவாதமாக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்றம் எதிர்பாராத விதமாக உலகின் மறுபக்கத்தில் உள்ள பனாமா கால்வாயை பாதித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் ஆசிய நிறுவனங்கள் தங்கள் எரிபொருள் தேவைகளுக்காக அமெரிக்க வளைகுடா கடற்கரையை நோக்கி திரும்பியுள்ளன. இதனால் பனாமா கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்து அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பனாமா கால்வாய் உரிமங்களுக்கான தினசரி ஏலத்தொகை வழக்கத்தை விட 5 மடங்கு அதிகரித்துள்ளது. மோதல் தொடங்குவதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது ஏல விலைகள் கிட்டத்தட்ட 10 மடங்கு உயர்ந்துள்ளன. பனாமாக்ஸ் வகை நீர்மட்ட கதவுகள் வழியாக செல்வதற்கான சராசரி விலை சுமார் $8,37,500 உயர்ந்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் போக்குவரத்து வரிசையை தவிர்ப்பதற்காக நடத்தப்பட்ட தனிப்பட்ட ஏலங்கள் $4 மில்லியன் எட்டியுள்ளன. இது கப்பல் போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய உச்சமாகும். அமெரிக்க வளைகுடா கடற்கரையிலிருந்து ஆசியாவிற்கு எண்ணெய் மற்றும் நிலக்கரியை கொண்டு செல்ல முனையும் கப்பல்கள் இந்த கால்வாயை கடக்க தற்போது 4 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த எரிபொருள் நெருக்கடி வெறும் எரிவாயு விலையோடு நின்றுவிடப் போவதில்லை. கடல்வழி உர வர்த்தகத்தில் சுமார் 33% ஹார்முஸ் வழியாகவே நடக்கிறது. தற்போது நிலவும் முற்றுகையால் உர விநியோகம் பாதிக்கப்பட்டு உலகளாவிய உணவு விலைகள் கடுமையாக உயரக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகம் வழங்கியுள்ள எச்சரிக்கையின்படி ஒருவேளை ஹார்முஸ் ஜலசந்தி என்று திறக்கப்பட்டாலும் விநியோக சங்கிலி மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் பல மாதங்கள் ஆகும். இதுவரை எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சூழலை தனது நாட்டு மக்களுக்கு தெளிவாக விளக்கியுள்ளார். அமெரிக்கர்கள் சிறிது காலத்திற்கு அதிக எரிவாயு விலையை செலுத்த தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஈரானுக்கு எதிரான அழுத்தத்தை குறைக்க அவர் விரும்பவில்லை என்பது அவரது பேச்சிலிருந்து தெளிவாகின்றது. அமெரிக்காவின் இந்த முற்றுகையினால் ஈரான் பொருளாதார ரீதியாக பல தடி வாங்கி வருகின்றது. ட்ரம்பின் கூற்றுப்படி இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக ஈரான் தினமும் சுமார் $500 மில்லியன் இழந்து வருகிறது. இது ஈரானிய அரசாங்கத்தின் மீது கடும் அழுத்தத்தை பிரயோகித்து வருவதோடு அந்த நாட்டின் பொருளாதார சூழ்ச்சியை சீர்குலைத்துள்ளது. இறுதியாக வான்வழி தாக்குதல்கள் மற்றும் கடற்படை முற்றுகைகளுக்கு மத்தியில் உலக பொருளாதாரம் ஒரு மெல்லிய நூலிலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டை எட்டியுள்ள நிலையில் ஹார்முஸ் முதல் பனாமா கால்வாய் வரை நீளும் இந்த நெருக்கடி சாமானிய மக்களின் பாக்கெட்டுகளை பதம் பார்க்க தொடங்கிவிட்டது. அமெரிக்காவின் பிடிவாதமும் ஈரானின் தளராத எதிர்ப்பும் எங்கே போய் முடியும்? வல்லரசுகளின் இந்த அதிகார போட்டியில் உலக பொருளாதாரம் மீண்டெழுமா அல்லது பெரும் வீழ்ச்சியை சந்திக்குமா என்பதை வரும் மாதங்கள் தீர்மானிக்கும். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.